ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நைட் ரொட்டீன் தான். பரோட்டா செய்யலாம் வித் எம்டி சால்னா. இந்த ரெசிபி நம்ம சேனலில் நிறைய தடவை போட்டாச்சு. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு, சுகர், அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது நம்ம கடைசியில் எப்படியும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எண்ணெயில் ஒரு 2 to 3 hours ஊறட்டும். இப்போ எம்டி சால்னாக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயில் கசகசா, ஒரு 10லிருந்து 15 வேர்க்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வறுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலையும் தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வறுக்கும் போதே நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வெறும் சீரகம், சோம்பு போதும். ஃபைனாக சாப் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் ஒரு 3 to 4 தக்காளி வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த ஆயிலே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது குட்டி ஸ்பூன் தான். ஸோ அந்த ஸ்பூனில் வந்து ஒரு 5 to 6 மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் பரட்டி எடுத்துக்கோங்க. பட் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து அரைச்ச பொடியை வந்துட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாமே நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 to 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான எம்டி சால்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம சூப்பராக பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். இந்த கவுண்டர் டாப் வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டேன். இதில் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் நூல் பரோட்டா மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். பட் எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக மாவை வந்து இழுத்துக்கலாம். இழுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக நான் வந்து ஸ்லிட் போட்டுக்கிறேன். இது வந்து நைஃப் பேக் சைடில் வந்து நான் குட்டி குட்டியாக ஸ்லிட் போட்டுக்கிறேன். ஸ்லிட் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு தட்டிட்டு நம்ம சூடாக இருக்க பேனில் நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள். மைதான்றதுனால குக் ஆகணும். நல்லா பொறுமையாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுட நல்லாவே அடிச்சிட்டோன்னா நமக்கு லேயர் சூப்பராக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பொறுமையாக குக் பண்ணி எடுத்துகிட்டு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக லேயர்ஸ் பிரித்து வரும். பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அதுவும் அந்த எம்டி சால்னா நல்லா கமகமான இருந்தது. சிக்கன் வேணும்னா சிக்கன் சால்னாக்கு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சும்மா 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடவே நம்ம ரெடி பண்ண சால்னா ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான எம்டி சால்னா ரெடி. ஸோ பரோட்டா வித் எம்டி சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.